இது ஜோவான் செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 தொடக்கம் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள் வேளை ஜூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று அமைதி என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தையினுடைய வல்லமையை சற்றமாக நாங்கள் பார்க்கிற போது, உயிர்த்த ஆண்டவருடைய உன்னதமான பிரசன்னம், அவருடைய முழு நிறைவான பிரசன்னம் இந்த சீடர்களோடு, அப்போஸ்தலர்களோடு எப்போதுமே இருந்திருக்கிறது. அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியம் கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டார்கள், தொட்டு உணர்ந்து கொண்டார்கள், அவரோடு இருந்தார்கள், அவரோடு உண்டார்கள். உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். நல்லவராக பிறந்து நல்லவராக வாழ்ந்து எவருக்கும் பயன் இல்லாமல் வாழ்வதை விட, அன்புமிக்க சகோதரங்களே, நல்லவராக பிறந்து சூழ்நிலைகள் காரணமாக இந்த உலகத்திலே தவறுகள் செய்து காலப்போக்கிலே மனம் மாறி இறுதியிலே உறுதியான நம்பிக்கை பெற்றவர்களாக வாழுகின்றோம் என்பதற்கான ஒரு சான்றைத்தான் நாங்கள் இன்றைக்கு தோமாவிலே பார்க்கிறோம். இந்த தோமா அவர் நல்லவராகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார். இயேசுவினுடைய அன்பு சீடராக சிறப்பான விதத்திலே அவர் பணியாற்றி இருக்கிறார், அவரோடு திரிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் விசுவாசத்திலே தளர்ந்து போயிருந்திருக்கிறார். ஆண்டவர் திடப்படுத்துகிற போது, ஆண்டவர் பலப்படுத்துகிற போது இந்த தோமா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அன்பு மிக்க சோதரர்களே, ஆண்டவர் இயேசுவிலே அவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை வல்லமை உள்ள நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. அவர் சிறப்பான விதத்திலே உன்னதமாக இயேசுவுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவியை கையளிக்கின்ற அளவுக்கு அவருக்கு இந்த நம்பிக்கை உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதைத்தான், பலத்தோடும் சிறப்போடும் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்க முடியும். அவ்வளவு தூரத்துக்கு இயேசுவினுடைய சாட்சியத்தினுடைய மேன்மையை சிறப்பான விதத்திலே உலகிலே பரப்ப வேண்டும் என்று தோமா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். அவருக்கு தேவையாக இருந்தது கடவுளிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை. அன்பானவர்களே, இயேசுவிடத்திலே அவர் திடமான நம்பிக்கை கொள்ளுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், இப்போது என்னை கண்டிருக்கிற, அதனால் என்னை நம்பியிருக்கிறாய், ஆனால் காணாமலே நம்புபவர்கள் பேறு பெற்ற பிள்ளைகள் என்று சொல்வார். எங்களை பற்றி ஆண்டவர் அப்போதே அறிவுறுத்துவார். அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவரை காணாது விட்டாலும் எங்களுடைய மனக்கண்களினாலே ஆண்டவரை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள். எனவே ஆண்டவரை நாங்கள் எப்போதுமே நம்புகின்ற பிள்ளைகளாக இருப்போம். இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். இந்த ஆதி திருச்சபை அப்படித்தான் இருந்தது. சிறப்பான விதத்திலே அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். தங்களிடம் இருந்தது எல்லாவற்றையும் அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள்.
தேவையில இருப்பவர்களாக அங்கு யாருமே இருக்கவில்லை. ஏன்னு சொன்னால் இருந்தவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போது எல்லாரும் சிறப்பான விதத்திலே அவர்கள் உண்டு குடித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அங்கே ஏழைகள் என்று யாருமே இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஏழைகளோடு அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு முதலாவது வாசகம் திருத்தூதர் பணிகளிலே எடுக்கப்பட்ட இந்த முதலாவது வாசகம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய சீடர்கள் எவ்வாறு தங்களது நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்தனர் என்பதை இந்த முதலாவது வாசகம் விவரிக்கின்றது. உண்மையாக அன்பிலிருந்து தான் நம்பிக்கை பிறக்கின்றது. ஆதி கிறிஸ்தவர்களிடம் உண்மையான நம்பிக்கை, ஒற்றுமை, அமைதி, தேவைக்கேற்ற பகிர்வு, தெளிவான சிந்தனை இவைகளை மையமாக கொண்டு வாழ்ந்ததனால் தான் அவர்கள் அனைவரும் பகிர்விலும் நம்பிக்கையிலும் சிறப்பான விதத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ரெண்டு கண்களாக அவர்கள் கொண்டார்கள். ஒன்று இறைவனிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை, இரண்டாவது தங்களிடம் உள்ளதை அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அன்பின் வழியாக செயலாற்றுகின்ற நம்பிக்கை என்று கலாத்தியர்களுக்கு திரும்பவும் 5ஆம் அதிகாரத்திலே சிறப்பான விதத்திலே புனித பவுல் சொல்லுவார். செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்று சொல்லுவார். செயல்களோடு கூடிய நம்பிக்கை தான் அது முழு நிறைவான நம்பிக்கையா இருக்கிறது என்பதை யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுவார். ஆதி கிறிஸ்தவர்கள் நான், எனது குடும்பம் என்கின்ற நிலையிலே இருந்து அவர்கள் பறந்து விரிந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ளே இருந்தார்கள். நாம் என்பதற்குள்ளே வந்தார்கள். நான் என்பதை உடைத்து நாம் என்று வந்தார்கள். எனது என்பதை உடைத்து எங்கள் எல்லாருடையதும் என்பதை அவர்கள் தெளிவான விதத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நமது குடும்பம் என்று வாழ்ந்தார்கள். எனது குடும்பம் என்பதை அவர்கள் உடைத்து நமது குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆதி கிறிஸ்தவ சமூகத்தினுடைய மேன்மையான வாழ்க்கை முறை கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு பெரிய உந்து சக்தியாக மாறியது. கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை முதலில் நம்ப மறுத்தார் இந்த தோமா. இது நாங்கள் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆனால் உயிர்த்த இயேசுவை அவர் நேரில் கண்ட போது அவர் நம்பிக்கை, அவரிடத்தில் இருந்த நம்பிக்கை உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்த்த ஆண்டவரை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் அறிக்கையிட்டு சொல்லுகின்றார். தன்னுடைய வாய் வழியாக சொல்லுகிறார், நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய கடவுள் என்பதை சொல்லுகிறார். நற்செய்தியிலே தோமாவை தவிர வேறு யாரும் இயேசுவை கடவுள் என்று நேரடியாக அழைக்கவில்லை. நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ விதத்திலே நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, தோமா தனது நம்பிக்கையை இழக்க காரணம் அவர் மற்ற சீடர்களிடமிருந்து விலகி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இயேசு அங்கே தோன்றுகின்ற போது தோமா அங்கே இல்லை என்று பார்க்கிறோம். அவர் வெளியிலே நின்றிருக்கிறார். ஒரு வாழ்க்கையில இருக்கிற அந்த கூட்டு குழும வாழ்வில இருந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டவராக இருந்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பின் ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தோமா அனுபவிப்பதற்கு இந்த விசுவாசம், நம்பிக்கை அவருக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. அன்பானவர்களே, இயேசு தோமாவுக்கு தனிப்பட்ட முறையிலே தோன்றவில்லை. குழம்பிய நிலையில்தான் தெளிந்த சிந்தனை பிறக்கும். குழம்பிய குட்டையில் தான் தெளிந்த தண்ணீர் கிடைக்கும். இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு பயந்து குழம்பி போயிருந்த சீடர்கள் இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு அவர்கள் குழம்பி போய் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவர்கள் மேல் ஆண்டவர் தூய ஆவியை ஊதியவுடன் அவர்கள் தெளிவு பெற்று நம்பிக்கை பெற்று கிறிஸ்துவை அவர்கள் அறிவிக்க தொடங்குகின்றார்கள். குழப்பத்திலே தான் ஒரு தெளிவு பிறக்கிறது. தெளிவின் மேல் இருந்துதான் அங்கே நம்பிக்கை பிறக்கிறது என்பதை பார்க்கிறோம். குழம்பிய நிலையில் இருந்த தோமா இயேசுவை கண்ட போது அவர் தெளிவை பெற்றுக் கொள்ளுகின்றார். உறுதியான நம்பிக்கையை இறுதி வரைக்கும் தனதாக்கி கொள்ளுகிறார். இயேசுவுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவியை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மரிப்பதற்கு அவர் ஆயத்தமாகின்றார். இயேசுவுக்காக தன்னை முற்று முழுதாக அவர் கொடுப்பதற்கு, தன்னை அவர் தியாகமாக கொடுப்பதற்கு, தன்னை முற்று முழுதாக கொடுப்பதற்கு அவரிடம் இருந்தது இயேசுவிடத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை. அன்பானவர்களை, எல்லாவற்றையும் இயேசுவிடத்திலே அவர் போட்டு விட்டார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு அன்புமிக்க சகோதரங்களே, நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறதா? விசுவாசம் எங்களிடத்திலே இருக்கிறதா? ஆண்டவரிடத்திலே நாங்கள் விசுவாசம் கொள்ளாதவர்களாக பலரும் தெரிந்து கொண்டும் இருக்கிறோம்.
அதனால் தான் அன்புமிக்க சகோதரங்களே, இறை வல்லமையை நாங்கள் அனுபவிக்க முடியாதவர்களாக எங்கெங்கோ எல்லாம் நாங்கள் செல்லுகின்றோம். வேற்று தெய்வ வழிபாடுகளில் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக மனிதர்களை கூட நாங்கள் நம்பி இருக்கிறோம். மனிதர்கள் அது சொல்லுகிறார்கள், இது சொல்லுகிறார்கள், புதுமைகள் செய்கிறார்கள், பெரிய பெரிய வல்ல செயல்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு பின்னாலே நாங்கள் திரிந்திருக்கிறோம் அன்பானவர்களே. சாத்தான் எத்தனையோ விடயங்களை அவன் மிகவும் கவர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறான் இந்த உலகத்திலே. அதையெல்லாம் நம்பி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம். கடவுளிடத்திலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோமா? இந்த தோமாவை பாருங்கள் அன்பானவர்களே, அவர் சொல்லுவார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்வார். அந்த விசுவாசத்தை அந்த நேரத்திலே தோமா அறிக்கையிடுவதன் நற்செய்தியிலே உன்னதமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறுகிறது அன்பானவர்களே. ஆண்டவர் இயேசுவை தொட்டுணர்ந்து அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தை தோமா பெற்றுக்கொள்ளுகின்றார். இதை நாங்கள் பல புனிதர்களிடத்திலே பார்க்கிறோம். அவர்களும் ஆண்டவர் இயேசுவை தொட்டுணர்ந்து கொண்டார்கள். ஜோவான் எல்லாம் ஆண்டவர் இயேசுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவுக்கு அருகிலே இருந்தவர்கள், இயேசுவை முற்றுமுழுதாக அனுபவித்தவர்கள். அந்த அனுபவத்தினுடைய மேன்மையை மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதனால் தான் ஜோவான் தன்னுடைய நற்செய்தியிலே சொல்லுவார், ஆண்டவரை பற்றி எழுத வேண்டிய நூல்களை எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது என்று சொல்லுவார். அவ்வளவு தூரத்திற்கு அந்த அனுபவத்தை ஜோவான் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாங்களும் இயேசுவை நம்புகின்றோமா? நம்பிக்கையற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் தான் நாள் பார்க்கின்றோம், நேரம் பார்க்கின்றோம், எல்லாம் சகுனம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் நாங்கள் இவற்றோடு சேர்ந்து கொண்டு நாங்கள் வேற்று தெய்வ வழிபாடுகளில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இழந்த பிள்ளைகளாக எங்களை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய மாயைகள் எங்களை போட்டு சின்னாபின்னமாக்கி கொண்டே இருக்கின்றன. இந்த உலகத்தினுடைய எல்லாம் எங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் மகிழ்ந்து போய் இதற்குள்ளே நாங்கள் இருப்பதற்கு விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். கடவுளிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கையிலே தளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நாங்கள் விசுவாசத்தோடு பயணிக்க வேண்டும் அன்பானவர்களே. அமெரிக்க நாட்டினுடைய ஒரு உயர்ந்த ஜனாதிபதியாக இருந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அவர் தன்னுடைய அமைச்சரவையிலே இருந்த எல்லாரையும் பார்த்து சொல்லுவாராம், நான் எல்லாரும் என்னை விட்டு விட்டு போய்விட்டாலும் நீங்கள் கூட போகலாம், எதிரிகள் உங்களை கூட விலைக்கு வாங்கி விடலாம், நீங்கள் கூட போகலாம், ஏன் என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே என்னை விட்டு போகலாம், ஆனால் கடவுள் என்னை விட்டு எப்போதுமே போய்விடவில்லை. நான் கடவுளோடு இருந்தால் கடவுள் எப்போதும் என்னோடு இருக்கிறார். நான் அவரிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கையினால் தான் இந்த நாட்டை நான் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவாராம். அன்பானவர்களே, நாங்கள் கடவுளிடத்திலே எப்படி நம்பிக்கை கொள்ளுகிறோம்? பல நேரங்களிலே நாங்கள் அவிசுவாசிகளாக இருந்திருக்கிறோம், நம்பிக்கையற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அந்த வரத்துக்காக கேட்போம், ஆண்டவரே உடன் நம்பிக்கை கொள்ளுகிற நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். விசுவாசத்தோட நம்பிக்கையோடு பயணிக்கின்ற நல்ல உள்ளத்தையும் நல்ல மனதையும் எனக்கு தாரும் என்று கேட்போம். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை காலம் நாங்கள் வாழ்ந்து முடிக்க போகிறோம்? கடவுளிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் எனக்கு பலமாக இருக்கிறது, சக்தியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, என்னுடைய பாதையாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. நான் ஆண்டவரோடு சென்று கொண்டிருக்கிற பிள்ளையாக எப்போதுமே வாழ வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, ஒரு அருமையான நாள் அன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். தோமா இறை மனித நம்பிக்கையிலே அடித்தளமானவர், நம்பிக்கையினுடைய நங்கூரம், விசுவாசத்தினுடைய வித்து, தியாகத்தினுடைய திருவுரம், தெளிவு பெற்ற பிறகு விசுவாசத்திலே வைரமாக அவர் மின்னுகின்றார் என்று பார்க்கிறோம். முதலிலே மறுத்தவர் நம்பிக்கை கொண்ட பிறகு என் ஆண்டவரே, என் கடவுளை என்று சொன்ன வார்த்தைகள் மூலம் விசுவாசத்தை, கிறிஸ்தவர்களுடைய விசுவாச கண்களை திறந்து விட்டார் இந்த தோமா என்று நாங்கள் கூறலாம். எனவே அன்புமானவர்களே, பகிர்வும் அன்பும் நிறைவு பெறும் இடத்திலே தான் நம்பிக்கை உதயமாகின்றது, உருப்பெறுகின்றது. நற்செய்தியிலே தோமா சொன்னது போல என் ஆண்டவரை, என் கடவுளை என்று அழைக்கும் உரிமையை நாங்களும் பெற்றுக்கொள்ளுவோம். நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.